ஹாய்மா, இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்ச தண்ணி அதையும் ஊற்றிக்கோங்க. அடுத்தது வத்தப்பொடி, சீரகப்பொடி, மிளகுத்தூள், இந்த 3 பொடி மட்டுமே போதும். எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்புக்கு நான் அடிமை. மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது செந்நகர மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காவையும் அரைச்சி அதில் ஊற்றிடணும். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் மீனை போடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் மீனை போடுங்க. இந்த பக்கம் மீன் குழம்பு வச்சுக்கிட்டே இந்த பக்கம் மீனை வறுத்து எடுத்துட்டேன். மீன் வறுவலுக்கு தனி வத்தப்பொடி, சீரகப்பொடி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அதை அப்புறமேலும் ஒரு 1/2 hour கழித்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துட்டேன். வறுத்த மீன் ரெடி. மீனை போட்டு ஒரு 5 minutes கழித்து மீனை போட்ட பிறகு 5 minutes நல்லா ஸ்பீடாக வச்சிடணும் அடுப்பை. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ குழம்பு ரெடி. என் பையனும் அவங்க அப்பாவும் தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அதனால் நான் தான் சாப்பிட போகிறேன். இப்போ அவங்க வர ஈவினிங் ஆயிரும். குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம, பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே இருக்குது பார்க்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.